இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாருமே வரவேற்று நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு சிலர் இது ஏற்புடையதல்ல, எதற்காக இப்போ சிபிஐ விசாரணை வைக்கணும், எஸ்ஐடியே பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஸ்ஐடி ஃபேரா இருக்காதுன்னு சொல்லி தான் எல்லா மனுதாரர்களுமே வாதம் வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு யாரோ ஒருத்தருக்கு ஒரு பண பிரச்சனை, இல்ல சொத்து பிரச்சனை, இல்ல குடும்ப தகராறு அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம பொறுமையா இருந்து கையாளலாம். ஆனா கிட்டத்தட்ட 41 குடும்பம் நிர்மூலமா நிக்குது. அப்ப அந்த குடும்பத்துக்கு நீதியை பெற்று தர வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. குறிப்பாக சட்டத்தின் முன்பு போராடக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த உத்தரவை பெற்று தர வேண்டும். இந்த உத்தரவு கொடுத்துட்டதுனால என்ன பிரச்சனையா இருக்க போகுது? இப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் விஜயை பார்த்து அஞ்சலை, விஜய் இதில் அரசியல் பண்றாரு, விஜய் மேல தான் தவறு இருக்கு அப்படின்னா நீங்க இதை எதிர்கொள்ளுங்க, தாராளமா எதிர்கொள்ளுங்க. ஆனா ஒரு பதட்டத்தை நம்ம வில்சன் எம்பி முகத்துல பார்க்க முடியுது. ஏன்னா அவர் அரசை சார்ந்துதான் பேசுறாரு. இதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 மனுதாரர்கள் ஃபேக்கா அவங்கள்ட்ட யாரோ கையெழுத்து வாங்கி ஏமாத்தி அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, அதை நீங்க தனி வழக்கா பதிவு பண்ணி அதுக்கும் விசாரணை நடத்தலாம். ஆனால் தற்போது போடப்பட்ட உத்தரவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.